நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை இயேசுமே என்ன பண்றாருன்னா, அவர் சொல்ற வார்த்தை லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல சொல்வார். இந்த அம்மா மாதிரி ஒரு நல்ல குடும்ப தலைவியை நீங்க லைஃப்ல பார்க்க முடியாது. உங்க எல்லாருக்குமே அந்த அம்மாவுடைய ஃபைனல் தான் தெரியுது, அதான் உண்மையும் கூட. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சோதோம் மாதிரி ஒரு ஊருக்குள்ள இந்த அம்மா 2 பெண் பிள்ளைகளையும் ஒழுக்கமா வளர்த்துருக்கு. ஊரு மோசமான ஊரு, அது ஆண்களை தவறா பயன்படுத்துற ஊரு. அதனால லோத்து எங்க போயிட்டாரு? கிளம்பி சோதோமுடைய வாசலுக்கு போயிட்டாரு. ஆனா ஊர் கெட்டு போய் கிடக்க உள்ளுக்குள்ள. அந்த ஊருக்குள்ள 2 பெண் பிள்ளைகளை அந்த அழிவு வர்ற முந்தின நாள் நைட்டு வரைக்கும் பத்திரமாய் வளர்த்தது என்று சொன்னால் அது அந்த அம்மா மட்டும் செஞ்ச மிகப்பெரிய விஷயம். நான் அந்த அம்மாவை பிரமிப்பா பார்த்தேன். கல்யாண வயசு வரைக்கும் வளர்த்துருக்கு. இப்ப முடியல. இப்ப நம்ம யோசிக்கிறோம், இவ்வளோ கட்டுப்பாடுகளுக்குள்ள யோசிக்கிறோம், அழிய போகிற இடத்துல எப்படி முடிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ நல்ல ஒரு தாய். ஆனா ஒரே ஒரு காரியம், அந்த அம்மாவுடைய காரியம் மொத்த குடும்பத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சு. ஆண்டவர் தெளிவா ஒன்று சொல்றாரு, திரும்பி பார்க்காத இருக்க. அவ்வளவுதான். இது இயேசு எங்க சொல்றாரு? வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாத இருக்க கடவன் சொல்லிட்டு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? நீ திரும்பி பார்க்கறது உன்னோடு கூட பாதிப்பு அடைய போகிறது இல்லை, அது உன் சந்ததிகளையும் பாதிக்க போகிறது.